ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யூனிட்ல இருந்து ஒரு சின்ன ஆனா எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். அதுதாங்க பவர் ஃபேக்டர். ஏசி சர்க்யூட்ஸ்ல பவர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னா இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வாங்க இதை நம்ம ரொம்ப ஈஸியா சிம்பிளா கத்துக்கலாம். உங்க முன்னாடி ஒரு கேள்வி. பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்க்கு சில சமயம் அவங்க இபி பில்ல பவர் ஃபேக்டர் பெனால்டின்னு ஒரு ஃபைன் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யூஸ் பண்ண கரண்ட்டுக்கு பில் கட்டுறோம், அது சரி. இதுல என்ன புதுசா ஒரு பெனால்டி? ஒருவேளை யோசிச்சிருத்தீங்க. இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்ல ஒளிச்சிட்டு இருக்கு. ஏசி பவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சீக்ரெட் இருக்கு. அதாவது ஒரு அனாலஜி. அதுக்கு பேரு பியர் மக் அனாலஜி. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா பவர் ஃபேக்டரோட எல்லா கான்செப்ட்ஸும் ஆணி அடிச்ச மாதிரி மனசுல நல்லா பதிஞ்சிடும். கேரண்டி. சரி, இப்போ இந்த பியர் மக்கை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த மக்ல இருக்கிற லிக்விட் பியர் இருக்குல்ல, அதுதான் ரியல் பவர். இதுதான் உண்மையான வேலை செய்து மோட்டரை சுத்த வைக்குது, லைட்டை எரிய வைக்குது. ஓகேவா? அதுக்கு மேல இருக்கிற அந்த நுரை, அதாவது ஃபோம், அதுதான் ரியாக்டிவ் பவர். இது அவசியம்தான். மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ண இது தேவை. ஆனா இது எந்த ஒரு உண்மையான வேலையும் செய்யாது. அது சர்க்கியூட்குள்ள சும்மா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரும், அவ்வளோதான். அப்போ அந்த மொத்த மக், அதாவது அந்த பியரும் ஃபோமும் சேர்ந்ததுதான் அப்பரண்ட் பவர். இதுதான் பவர் கம்பெனி நமக்கு சப்ளை பண்ற டோட்டல் பவர். புரிஞ்சுதா? அப்போ பவர் ஃபேக்டர்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க வாங்குற அந்த மொத்த முக்ல எவ்வளவு உண்மையான பீர், அதாவது யூஸ்ஃபுல் பவர் இருக்குங்கிறது தான் பவர் ஃபேக்டர். சிம்பிளா சொன்னா அது ரியல் பவருக்கும் ஆப்பரண்ட் பவருக்கும் உள்ள ரேஷியோ. உங்க பவர் ஃபேக்டர் நல்லா இருந்தா என்ன அர்த்தம்? உங்க முக்ல நொரை கம்மியா இருக்கு, பீர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோ இட்ஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் பவர். நம்ம இப்போ பார்த்தோமே அந்த பியர் மக் அனாலஜி, அததான் பிசிக்ஸ்ல ஒரு ஃபார்முலாவா சொல்றாங்க. சோ அடுத்த ஸ்லைட்ல வர ஃபார்முலாவை பார்த்து யாருமே பயப்படக்கூடாது. நீங்க இப்போ கத்துக்கிட்டதை தான் அது மேத்தமேட்டிக்கலா சொல்ல போகுது. இதுதான் உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஆஃபிஷியல் டெஃபினிஷன். ஒரு ஏசி சர்க்யூட்ல கன்சியூம் ஆகிற உண்மையான பவர், அதாவது ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா P = VI cos phi. இங்க V and I RMS வேல்யூஸ், அதை மறந்துடாதீங்க. அந்த ஃபை இருக்குல்ல, அதுதான் வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள ஃபேஸ் ஆங்கிள். அந்த ஃபார்முலால வர காஸ் ஃபை டேர்ம், அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கிற பவர் ஃபேக்டர். சிம்பிளா சொன்னா அது வோல்டேஜும் கரண்ட்டும் ஒண்ணுக்கொன்னு எவ்வளோ சிங்கிளா இருக்குங்கிறத சொல்ற ஒரு சிங்க்ரோனைசேஷன் ஸ்கோர். நம்ம LCR சர்க்யூட் டாபிக்ல படிச்சோம்ல, ஞாபகம் இருக்கா? பவர் ஃபேக்டர் = காஸ் ஃபை. அதுவே R/Z ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோம். அதாவது ரெசிஸ்டன்ஸ்க்கும் டோட்டல் இம்பீடன்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். அப்பதான் இந்த கான்செப்ட் இன்னும் மனசுல ஆழமா பதியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட RMS வோல்டேஜ் 200 volts, RMS கரண்ட் 5 amps and அந்த ஃபேஸ் ஆங்கிள் ஃபை 60 degrees. ஓகேவா? இப்போ இந்த பவரை கால்குலேட் பண்ண நம்ம 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஸ்டெப் 1 பவர் ஃபேக்டர், அதாவது காஸ் ஃபீயை கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 அப்பேரண்ட் பவர் S, அதாவது V டைம்ஸ் I கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3 கடைசியா ரியல் பவர் P, அதாவது யூஸ்ஃபுல் பவர், அதை கண்டுபிடிக்க S காஸ் ஃபீயோட மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ சிம்பிள் பாத்தீங்களா? வாங்க இப்போ கால்குலேட் பண்ணலாம். அப்பேரன்ஸ் பவர் S 200 volts பெருக்கல் 5 amperes, which is 1000 VA. இதுதான் அந்த மொத்த மக். ஆனா உண்மையான யூஸ்ஃபுல் பவர் எவ்வளோ? அதுக்கு நம்ம இந்த 1000 VA பவர் ஃபேக்டரால பெருக்கணும். பவர் ஃபேக்டர் என்ன? cos 60 degree, அதாவது 0.5. சோ ரியல் பவர் P வெறும் 500 watts தான். இப்ப புரியுதா? 1000 VA பவர் சப்ளை பண்ணாலும் 500 watts தான் உண்மையான வேலைக்கு யூஸ் ஆகுது. அந்த மீதி 500, அதுதான் நம்ம சொன்ன அந்த ஃபோம் மாதிரி வேஸ்ட் ஆகிற ரியாக்டிவ் பவருக்கு போயிடுது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல எப்பவும் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ், அதாவது சைலண்ட் கில்லர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த விஷயங்கள்ல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா மார்க்ஸ் போகாம ஈஸியா பாத்துக்கலாம். முதல் கேள்வி, சரிங்க, பவர் ஃபேக்டரும் எஃபிஷியன்சியும் ஒன்னா? ரெண்டுமே ஒர்க் அவுட்புட் பத்தி தானே பேசுது. அப்போ ரெண்டும் ஒண்ணுதானா? என்ன நினைக்கிறீங்க? தப்பு. அது கரெக்ட் இல்ல. ரெண்டும் வேற வேற கான்செப்ட்ஸ். எஃபிஷியன்சிங்கிறது ஃப்ரிக்ஷன் அல்லது ஹீட்னால எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகுதுங்கிறத பத்தி பேசும். ஆனா பவர் ஃபேக்டர்ங்கிறது வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் இடையில இருக்கிற ஃபேஸ் மிஸ்மேட்சை பத்தி பேசும். இதுக்கு ஒரு சின்ன மெமரி ஹுக். எஃபிஷியன்சினா ஃப்ரிக்ஷன் லாஸ், பவர் ஃபேக்டர்னா ஃபேஸ் மிஸ்மேட்ச். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்த ஒரு ட்ரிக்கி விஷயம், வாட்லெஸ் கரண்ட்னு ஒரு டேர்ம் இருக்கு.
இத கேட்ட உடனே அப்போ அந்த சர்க்யூட்ல கரண்டே ஃப்ளோ ஆகலையா, வாட்லெஸ்னா கரண்ட்லெஸ்ஸா அப்படின்னு தோணும். அப்படியா? அதுவும் தப்பு. பெரிய கரண்ட் ஃப்ளோ ஆகலாங்க. ஆனா அத ஏன் வாட்லெஸ்னு சொல்றோம்னா, அது எந்த ஒரு நெட் வேலையும் செய்யாது. அது எனர்ஜிய சர்க்யூட்ல இருந்து கொஞ்ச நேரம் கடன் வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே திரும்ப சர்க்யூட்கே கொடுத்துடும். அவ்வளவுதான். இந்த கரண்ட்னால வயர்ஸ் கூட ஹீட் ஆகும். ஆனா மொத்தமா பார்த்தா நெட் பவர் கன்சம்ஷன் 0. அதுதான் விஷயம். ஓகே, இப்போ நாம படிச்சதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு குவிக் சம்மரி பாத்திரலாம். அந்த ஏசி சர்க்கிட்ஸோட பெரிய பிக்சர் கூட இதை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாப்போம். சோ நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட கீ டேக்அவேஸ்: 1. ஏசி பவரோட ஃபார்முலா P = VI cos phi. 2. பவர் ஃபேக்டர், அதாவது cos phi வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எவ்ளோ சிங்க்ல இருக்குன்னு மெஷர் பண்ணுது. 3. ரியல் பவர் தான் யூஸ்ஃபுல் ஒர்க் செய்யுது. 4. ரியாக்டிவ் பவர்ங்கிறது சர்க்யூட்குள்ள சும்மா சுத்திட்டு இருக்கிற வேஸ்ட் எனர்ஜி. 5. லோ பவர் ஃபேக்டர்னா எனர்ஜி அதிகமா வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் ஃபைனலி 6. ரெசனன்ஸ் கண்டிஷன்ல Z = R ஆகுறதுனால பவர் ஃபேக்டர் பர்ஃபெக்ட்டா 1 ஆயிடும். அதுதான் பெஸ்ட் கேஸ் சினாரியோ. நம்ம முதல்ல கேட்ட அந்த ஃபேக்டரி பெனால்டி கேள்விக்கு இப்போ உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? லோ பவர் ஃபேக்டர் இருந்தா பவர் கம்பெனி அதிகமா ஆப்பரண்ட் பவர் அனுப்பணும், அவங்களுக்கு லாஸ். அதனால தான் அந்த பெனால்டி. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைனல் கொஸ்டின், ஒரு ஃபுட் ஃபார் தாட். டிரான்ஸ்ஃபார்மர்ஸை ஏன் எப்பவுமே கிலோவாட், அதாவது ரியல் பவர்ல ரேட் பண்ணாம KVA, அதாவது ஆப்பரண்ட் பவர்ல ரேட் பண்றாங்க? நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டதை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த டாபிக்ல இத பத்தி